நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால் பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும். தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால் தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுதுவிட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்துவிட்டு சொன்னார்கள், இன்னக லம் துஸல்லி ஃபஜ்ர். நீ தொழவில்லையா? திருப்பி போய் தொழுதுவிட்டு வா. மறுபடியும் தொழுதுவிட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லம் துஸல்லி, தொழவில்லை, தொழுதுவிட்டு வாண்டார்கள். மறுபடியும் போய் வந்தார். 3 முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யா ரசூலல்லாஹ், எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இருந்தார்கள் ரசூலுல்லாஹ், நிதானமாக சஜ்தாவில் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வி ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும்.